கோதுமை ப்ரெட்டில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அந்த உதிர்த்து கூட விட்டுக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டுட்டு அதுலேயே வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சம் கருவேப்பிலையும் வெங்காயம் தக்காளி வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே வதங்கிடும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து நமக்கு தேவையான மசாலாக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டுருங்க. உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் சோயா சாஸும் கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப்பும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சோயா சாஸ் பிடிச்சிருந்தா ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு நல்லா மசாலா மாதிரி வந்திருக்கும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவும் ப்ரெட்டும் நல்லா ஒன்று சேர்ந்த அப்படி கலரி விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி உதிர்த்து போட்டுக்கலான்னு சொன்னேன், இது வந்து நம்ம உதிர்த்து தான் செய்யணும். ஏன்னா ப்ரெட் வந்து எப்படி இருந்தாலும் அது உதிர்ந்துடும். இந்த மசாலாவோட நல்லா ப்ரெட் கிளற மாதிரி கிளறி பாருங்கள். எனக்கு நல்லாவே வந்து எல்லாமே வந்து ப்ரெட்டில் எல்லா மசாலாவும் கிளறிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மல்லித்தழை போட்டு கிளறிட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ப்ரெட்டை வச்சு எப்போ வேணாலும் நம்ம இந்த மாதிரியானது செஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இது நல்லாவும் இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.